ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த ஷேரிங்கோட தலைப்பு என்ன அப்படின்னா இன்டர்னல் லவ். அதிலிருந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையான ஒரு கதையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த கற்பனை கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கே இருக்காது. அதனால் நீங்கள் அந்த கதையில் எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்காம அந்த கதையை மட்டும் நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து அதை கேளுங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஏழை விவசாயி வந்து ஒரு கிராமத்தில் இருந்தார். அந்த விவசாயிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறாரு. அப்படி வாடகை வீட்டில் இருக்கிற அந்த விவசாயி மனுஷன் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கி ஆசைப்பட்டு ஒரு வீடை வந்து அவர் கட்டிடுறாரு. அவர் கட்டினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இடம் வந்து அந்த வீடு கட்டி போக மீதி இடத்துல இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு மரம் வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்ச பலா மரத்தை வந்து நம்ம வைக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த பலா கண்ணை அவர் வாங்கிட்டு வந்து அதை சின்னதாக ஒரு பாத்தி மாதிரி அழகாக அவர் பிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு ரெகுலராக தன் பிள்ளையை பார்க்குற மாதிரி ரெகுலராக அதுக்கு தண்ணி ஊற்றுறாரு. இயற்கையான உரங்களை வந்து அதுக்கு வைக்கிறாரு. ரெகுலர் டெய்லி காலையில் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலா கண்ணை தன் பிள்ளையை பார்த்து கேர் பண்ணுற மாதிரி அதை வந்து அவர் கவனிச்சுட்டு இருக்கார். அப்புறம் கொஞ்சம் நாள், கொஞ்சம் மாதம், கொஞ்சம் வருஷம் போது அந்த சின்ன பலா கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரமாக கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்துட்டு, இதை ரெகுலராக பார்க்குற அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இதை நம்ம வந்து சின்னதாக வளர்த்தோம், இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துட்டேன்னு சொல்லி அவருக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து அந்த மரத்தில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த மரம் ஒரு சின்னதாக ஒரு காய் வந்து அந்த மரத்துலேருந்து வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ அந்த மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நமக்கு பிடிச்ச மரம், நம்ம ஆசைப்பட்டு அதை வளர்த்த மரம், அதிலிருந்து ஒரு காய் வருது, முதல்ல ஒரு காய் வருதுன்னு போது அதுக்கு அவரை பார்த்துட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ தன் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு காமிக்கிறார், பாருங்கள் நம்ம வளர்த்த மரத்துலேருந்து இப்போ வந்து காய் வர ஆரம்பிச்சிருந்தது, பிள்ளைங்களை, மனைவியை எல்லாரையும் வந்து காமிக்கும் போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அந்த விவசாயி திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு இன்னும் நல்ல இயற்கையான உரங்களை வந்து அதுக்கு வைக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் மாதம் ஆன உடனே இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த காய் வந்து விளைஞ்சி அந்த பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து வந்துட்டு, அப்போது அந்த விவசாயி யோசிக்காரு, பரவாயில்ல இது ஃபஸ்ட்டு வந்த ஒரு பலாப்பழம், அந்த மரத்துலேருந்து வந்த பழம், இது நல்ல விளைஞ்ச ஸ்டேஜுக்கு ஆகிட்டு இனிமேல் நம்ம அதை வந்து என்ன பண்ணிடலான்னா வெட்டி நம்ம அதை வந்து சாப்பிடலாம்னு சொல்லி அவர் யோசிக்காரு. அப்போ நான் பிள்ளைங்களை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பழத்தை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், வெட்டிடலாம், நாளைக்கு இந்த பழத்தை வந்து நம்ம வெட்டி நம்ம எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இது வந்து நம்ம சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு நைட்டு. அப்போ இதெல்லாம் கேட்ட அந்த பழம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப மனசுக்கும் அதுக்குள்ள வந்து கஷ்டமாயிருது. அதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, அந்த பழத்துக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் அந்த பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது என்னென்னா, உள்ளுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் அங்கங்கே அழுகி போயிருக்கோம். இன்னொன்று, நம்மளை இவ்வளோ நாள் அவர் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, ஆனால் நம்மகிட்ட இன்னுமே அந்த டேஸ்ட் இல்லையே. அந்த பலாப்பழத்துக்கே பெஸ்ட்டு வந்து அதோட இனிப்பு தான். ஆனால் எனக்கு உள்ளே வந்து அந்த இனிப்பு இல்லை, நான் கொஞ்சம் இனிப்பு இல்லாமல் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அங்கங்கே அழுகி போயிருக்கிறேன். என்னை இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து எனக்கு இவ்வளோத்துக்குள்ள ஒரு தண்ணி டெய்லி எனக்கு வந்து ஊற்றிருக்கிறாரு, எனக்கு நல்ல இயற்கையான உரங்கள்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அப்படி எனக்காக கஷ்டப்பட்டு அந்த மனுஷனுக்கு வந்து என்னால் வந்து ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு பழத்தை என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பலாப்பழம் தனக்கு உள்ளதை பார்த்துட்டு அது வந்து யோசித்து என்ன பண்ணுதுன்னா, கண்டிப்பாக நான் வந்து அவரை ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துலேருந்து அதுவே உளுந்து கீழே உளுந்து வெடித்து செதறது மாத்திரம் இல்லை, அந்த பழம் அதில் இருக்கிற அழுவுனது எல்லாமே கீழே கிடக்குது. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, இன்னும் ஒரு சில பறவைலாம் வந்து என்ன பார்க்குதுன்னா அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிடுது. அதில் கொஞ்சம் பழம் மட்டும் கொஞ்சம் பெஞ்சு போய் இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே அந்த ஆடு, மாடு, இன்னும் ஒரு சில பறவைகள் எல்லாமே வந்து சாப்பிட்டு அதை காலி பண்ணிடுது. ஆனால் இது அந்த விவசாய மனுஷனுக்கு வந்து தெரியாது. அவர் காலையிலே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு அவர் தன் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு. அவருக்கு அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, பழம் வந்து மரத்து மேலே எல்லாம் கீழே செதறி போய் கிடக்கு, எல்லாம் அழுகி போய் ஒரு மாதிரி கடந்த மாதிரி போய் இருக்குது. அப்போ இவர் அதை பார்த்துட்டு அந்த பழத்தை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மரத்துலேருந்து இது ஃபஸ்ட்டு பழம், ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பழம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது, அதில் வந்து இனிப்பு இருக்காது, அது கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வர்ற அந்த பழங்கிறதுனால இவரும் ஒரு விவசாயிங்கிறதுனால அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன நினச்சார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டே இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லை இது எப்படி இருந்தாலும் இந்த பழத்தை வந்து நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இத்தனை வருஷம் நான் 3 வருஷம் நான் வந்து வளர்த்து நான் வெயிட் பண்ணி இந்த பழத்துக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஆனால் எத்தனை வருஷம்
காத்து இருந்த அந்த பழம் கடைசியில் எனக்கு கிடைக்காம போயிட்டேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு பக்கம் வருத்தப்பட்டார். இதை கேட்டுட்டு அந்த கீழே கிடக்கிற அந்த பலாப்பழமும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நம்ம இந்த கற்பனையான கதையிலிருந்து நம்ம ஒரு 2 விஷயங்களை நம்ம இந்த நாளில் நம்ம லைஃபு கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த விவசாயம் அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அந்த மரத்தை வந்து அவர் அவ்வளோ ஆசைப்பட்டு அதை வந்து உருவாக்குனார், அந்த மரத்தை வந்து வளர்த்தார். அதே போல தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து உங்களை அவ்வளோ ஆசைப்பட்டு தான் இந்த உலகத்தில் வந்து உங்களை வந்து உண்டாக்குனார். ஏதோ பிடிக்காமையும் உங்களுடைய விருப்பத்துலேயும் நம்ம வந்து இந்த உலகத்தில் வரல, நம்மளுடைய ஆசையில் நம்ம இந்த உலகத்தில் வரல. அவராக ஆசைப்பட்டு உங்களை வந்து இந்த உலகத்தில் வந்து உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்து அவங்களை உண்டாக்குனார். அந்த விவசாயி வந்து அந்த மரத்தை தான் பிள்ளை மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டார். அதே மாதிரி தாங்க உங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர், நம்ம நினைக்க அடிக்கடி ஆண்டவர்லாம் எனக்கு கேர் பண்ணுறாரா, ஜீசஸ்லாம் எனக்கு கேர் பண்ணுறாரான்னு. ஜீசஸ் வந்து உங்களை உண்டாக்கிட்டு சரி உன் லைஃப்பை நீனே பார்த்துக்கன்னு விட்டு போகிற ஒரு ஆள் கிடையாது. அவர் முழுக்க என் பிள்ளை எப்படி வளர்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி எப்போவுமே உங்களை வந்து கேர் பண்ணி எப்போவுமே உங்கள் நினைப்பாகவே இருக்கிறது யார் அப்படின்னா அது வந்து ஜீசஸ் தான். அந்த மனுஷன் வந்து அந்த மரத்தை ஆசைப்பட்டு வளர்த்த மாதிரி இன்றைக்கி ஜீசஸ் வந்து உங்களை ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் வந்து உங்களை உண்டாக்கிறார். உண்டாக்குனது மாத்திரம் இல்லை, எப்போவுமே உங்கள் நினைவாக தான் அவர் இருக்கிறார். உங்களை கேர் பண்ணிகிட்டே தான் இருக்கார். எப்போவுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக உங்கள் கூட ஒரு நிழல் மாதிரி தான் அவர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பலாப்பழத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். அந்த பலாப்பழம் தன்னை குறித்து தனக்குள்ளே உள்ள காரியங்களை வச்சு அது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா எனக்கு இத்தனை வருஷம் இவர் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, ஆனால் நான் வந்து டேஸ்ட்டாக இல்லை, என்கிட்ட டேஸ்ட்டே இல்லை, இன்னொன்று நான் அங்கங்கே ரொம்ப அழுகி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அது ஃபீல் பண்ணி தன்னைத்தானே அது வந்து அழிச்சிக்கிட்டு தன்னைத்தானே ஒரு யூஸ்லெஸ்ஸாக அதை மாற்றிக்கிட்டு, இதை வச்சு நம்ம லைஃப்பில் கம்பேர் பண்ணக்கூடிய 2வது காரியம் என்னென்னா, நம்மளும் ரொம்ப நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நான் தான் உள்ளுக்குள்ளே சரியில்லையே, நான் வந்து ஜீசஸ் பிடிக்கிற மாதிரி என் லைஃப் இல்லையே, என் லைஃப்பில் நான் இன்னுமே ஜீசஸுக்கு பிடிக்காத ஒரு சில தவறுகளை பண்ணுறேன், ஒரு சில பாவங்களை பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே நான் சரியே இல்லை. நான் வெளியே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து நான் காமிச்சிக்கிறேன் மற்ற மனுஷங்கக்கிட்ட, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் இன்னுமே சரியில்லை, உள்ளுக்குள்ளே என்னுடைய மைண்டு வந்து சரியில்லை, உள்ளுக்குள்ளே என்னுடைய கேரக்டர் வந்து சரியில்லை, இன்னும் ஜீசஸுக்கு பிடிக்காத ஒரு சில தப்பான விஷயங்கள் எனக்குள்ளே இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி ஜீசஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிள்ளையான இருக்க முடியும், ஜீசஸுக்கு எப்படின்னா ஒரு பிடிச்ச ஒரு பிள்ளையா பிடிச்ச ஒரு ஆளாக வந்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளை நாமே ஜீசஸை விட்டு அவாய்ட் பண்ணி தூரமாக்கிக்கிறோம். நம்ம வந்து ஜீசஸை கஷ்டப்படுத்துகிற விஷயமே அதுதான். நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த விவசாய மனுஷனுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் என்ன அப்படின்னா, அது நல்லா இல்லை, அது வந்து ஃபஸ்ட்டு வர்ற பழம் நல்லா இருக்காதுங்கிறது அந்த மனுஷனுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள என்ன இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது இன்னொரு மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் ஜீசஸுக்கு வந்து அது 100க்கு 100 தெரியும். நம்ம வந்து எப்படிப்பட்ட மனுஷன், எனக்குள்ளே எவ்வளோத்துக்குள்ள அழுக்கான காரியங்கள் இருக்குது, அழுக்கான சிந்தனை இருக்குது, ஜீசஸுக்கு பிடிக்காத பாவமான காரியங்கள் இன்னும் என் லைஃப்பில் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குங்கிறது ஜீசஸுக்கு தெரியும். அவர் தெரிஞ்சும் அவர் இன்றைக்கி உங்கள் கூட இன்றைக்கி இந்த இடத்துல இன்றைக்கி இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பேசக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்று தான். உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நான் உன்னை வந்து குற்றப்படுத்த விரும்பலை, நான் உன்னை தூரமாக வைக்க விரும்பலை. நீ என்ன பண்ணு, என் பக்கத்தில் வா, நான் உன்னை ஸ்வீட்டாக மாற்றுறேன், நான் உன்னை வந்து ஒரு பரிசுத்தமாக மாற்றுறேன், நான் உன்னை வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மாற்றுறேன், நல்ல ஒரு பிள்ளையாக மாற்றுறேன். ஆனால் நீ என்னை விட்டு என்ன பண்ண, தூரமாக இருக்காத. இதுதான் ஜீசஸ் வந்து உங்கள்கிட்ட விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களையும் நான் கடைசியாக நான் வந்து சொல்லக்கூடிய காரியம் ஒரே ஒரு விஷயம் தான். என்னென்னா, நான் வந்து தூரமாக இருக்கிறதுனால, நம்ம வந்து ஜீசஸ் விட்டு தூரமாக இருக்கிறதுனால பிரச்சனை யாருக்குன்னா நமக்கு தான். மேலே அழுகி போகிறது, மேலே டேஸ்ட் இல்லாமல் போகிறது நம்ம தான். இன்றைக்கி நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்குள்ளே எவ்வளோ அழுக்கான காரியம், தேவையில்லாத ஜீசஸுக்கு பிடிக்காத தப்பான அடிக்ஷன் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அதே இடத்துல ஜீசஸ்கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள். என்னென்னா, ஜீசஸ், என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி தப்பாக தான் இருக்குது, ஆனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த டைமில் ஏசப்பா நான் உங்கள் பிள்ளையாக வரேன்,
உங்கள் கூட வரேன் ஏசப்பா. நான் இவ்வளோ நாள் உங்களை விட்டு தூரமாக இருந்து என்ன நானே ஒதுக்கி வச்சது போதும். ஜீசஸ், நான் வந்து உங்களை பார்க்க வரேன், உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் ஜீசஸ் கூட வந்து பாருங்கள், அவர் கூட பழகி பாருங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் எதெல்லாம் அசிங்கன்னு சொல்லி நினச்சிங்களோ, உங்களுக்குள்ளே எதை தான் நீங்கள் அருவருப்புன்னு சொல்லி நினச்சிங்களோ, எதெல்லாம் எனக்குள்ளே இன்னுமே இந்த அடிக்ஷனில் இருக்குன்னு சொல்லி நினச்சிங்களோ, எல்லாத்தையும் மாற்றி உங்களை அவ்வளோ ஒரு சூப்பராக, ஒரு இனிப்பாக, உண்மையிலே ஒரு சுத்தமான ஒரு மனுஷனாக ஜீசஸும் உங்களை மாற்றுவார். உங்கள் மூலமாக அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்படுவார். கண்டிப்பாக நீங்களும் மாறுங்க. உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக ஆண்டவர் வந்து இந்த வீடியோ பார்த்தது நிமித்தமாக அவர் உங்கள் லைஃப்பை மாற்றுவார். காட் பிளஸ் யூ.